வணக்கம் நண்பர்களே. டேலண்ட் அண்ட் ஸ்கில் இந்த இரண்டையும் தமிழ் அர்த்தப்படுத்தி பார்த்தால், டேலண்ட் என்றால் திறமை, திறன். ஸ்கில் என்றால் திறமை. திறன் எப்போது திறமையாகிறது? இதுக்கு என்ன வித்தியாசம்? உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்திற்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு வச்சுக்கோங்க. ஸோ அடிப்படை விஷயங்களை ஒரு நூல் வழியாக, ஒரு புத்தகம் வழியாக நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்போது உங்களுக்கு திறன் உண்டாகிறது. அதாவது டேலண்ட். நீங்கள் பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மெக்கானிக்கல் தொழிலில் நீங்கள் திறன் பெறுகிறீர்கள். வென் யூ அப்ளை த டேலண்ட், இட் வில் பிகம் ஸ்கில். நீங்கள் எப்போது உங்கள் திறன்களை பயன்படுத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய திறமை உருவாகிறது. இப்போது உதாரணத்திற்கு ஒரு கம்பெனிக்கு என்ன ஆள் வேணும்னா டேலண்டட் ஆள் அப்படிங்கிறத விட ஸ்கில்டு பர்சன் தான் வேணும். ஏன்னா டேலண்ட் எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாருக்கும் படித்து அந்த திறன் இருக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்காதவர் புரிந்து கொள்வதை விட அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அதிகமாக புரிஞ்சுக்குவாங்க. அதான் திறன். ஆனால் அந்த திறன் எப்போது பயன்பாட்டுக்கு அதிக பயன்பாட்டிற்கு அது மேலும் கூர்மைப்படுத்தப்பட்டு அது எப்போது நிபுணத்துவம் பெறுகிறதோ அதுதான் ஸ்கில். அப்போ நம்மளுடைய திறன், நான் உதாரணத்துக்கு தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொன்னேன். இது டாக்டராக இருக்கலாம், மற்ற எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். பயிற்றுவிப்பதன் மூலமாக, ஒரு பயிற்சியின் மூலமாக ஒரு திறனை வளர்த்து கொள்வது, அந்த திறனை மிக திறமையாக உபயோகப்படுத்தி திறன்களை வளர்த்து கொள்வது, அதுதான் திறனும் திறமையும். திறமையானவராக மாறுவது. சிறந்த திறமையாளர், சிறந்த திறனாளர் யாரும் சொல்ல மாட்டாங்க, சிறந்த திறமையாளர். அப்போது உங்களுக்கு டேலண்ட் இருக்கிறத ஸ்கில்லாக நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும். அதான் டேலண்ட் அண்ட் ஸ்கில்லுக்கான வித்தியாசம் என்னன்னு ஒரு தலைப்பு வச்சுருந்தோம். இதை குறித்து மேலும் விரிவாக பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நம்ம உரையாடுவதன் மூலமாகத்தான் இதை இன்னும் தெளிவு பெற முடியும். நான் அதில் உரையாடுவதில் நிபுணத்துவம் பெற்றவன் என்று சொல்ல மாட்டேன். உங்களுடன் உரையாடுவதன் மூலமாகத்தான் இந்த திறன்கள் வளரும். அதனால தான் உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.